இந்த நான்கையும் சேர்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா யூனுஸ் 31-32. குல் மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார் வமை யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ யுக்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய் வமை யுதப்பிருல் அம்ர ஃபஸயகூலுன அல்லாஹ் ஃபகுல் அஃபலா தத்தகூன் ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புகுமுல் ஹக் ஃபமாதா பஅதல் ஹக் இல்லா ضلال. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன் யார் என்று அவர்களிடத்திலே கேளுங்கள். அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார், பார்வைகளையும் கேள்விகளுக்கும் சொந்தமானவன் யார், முல்க் சொந்தமானவன் யார் அப்படி என்று கேளுங்கள். வமை யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ யுக்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய், இது நிர்வாகம். அதாவது இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் எடுப்பவன் வெளியேற்றுபவன் யார். வமை யுதப்பிருல் அம்ர், இந்த நிர்வாகங்களை செய்பவன் யார். இந்த உலகத்துடைய நிர்வாகம் நடக்குது, ஒரு பெரும் நிர்வாகம் இந்த உலகத்தில் என்ன செய்யுது நடக்குது, இந்த நிர்வாகத்தை செய்பவன் யார் என்று கேளுங்கள். ஃபஸயகூலுன அல்லாஹ், அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஃபகுல் அஃபலா தத்தகூன், இது உங்களோட நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற மாட்டீர்களா, அஞ்ச மாட்டீர்களா அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிட்டு ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புகுமுல் ஹக், இதான் உங்களது உண்மையான இறைவன். ஃபமாதா பஅதல் ஹக் இல்லா ضلال, ஹக்குக்கு பின்னால வழிகேட்டை தவிர வேற எதுவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இந்த 4 விஷயங்களையும் சேர்த்து இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இவைகள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக என்று சொன்னால், முதல் அம்சம் இறைவன் ஒருவனால் தான் படைப்புகள் உருவாக்கப்பட்டன என்று நம்புவது ஆஸ்திகம். அடுத்த 3 பகுதியில் முதல் கட்டம் படைப்பிலும் நிர்வாகத்திலும் இறைவன் தனித்தவன், அதுல யாரும் கூட்டு இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அம்சங்கள். அடுத்த பகுதியாக ஃபஸ்லு சாலிஸ், 3வது பகுதியாக எதை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அல் ஈமானு பி இலாஹியத்தில்லாஹி தஆலா லில் அவ்வலீன வல் ஆஹிரீன், எல்லோருக்கும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் என்று நம்புவது. இதுதான் தௌஹீதுல் உலூஹிய்யா. இதற்குத்தான் உலகத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், இதற்குத்தான் இந்த உலகத்திலே போராட்டங்கள் நடந்தன, இதில் தான் இஸ்லாத்தோடு ஏனைய மதங்கள் என்ன செய்கின்றன, வேறுபடுகின்றன. இந்த பகுதி தான் மிகவும் அதாவது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகவும் கஷ்டமான பகுதி இந்த பகுதி தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை அனுப்பினோம். எதற்காக? இறைவனை மாத்திரம் வணங்குங்கள், தாகூத் வழிதவறியக்கூடிய எதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வணங்க வேண்டாம், தவிர்த்து நடவுங்கள் என்று சொல்லத்தான் என்ற இந்த பகுதி.